ஹலோ பேரண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகர வடிவ எழுத்து அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நம்ம என்னெல்லாம் எழுத்து வந்து எழுதிட்டு இருந்தோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? இப்போ வந்து அகர வடிவ எழுத்து வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரோ மார்க் எந்த பக்கம் போதும் அந்த பக்கம் வந்து குழந்தைங்கள ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் எழுத வைக்கணும், சரிங்களா? இது வந்து இதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆ போடுறதா இருந்தாலும் சரி, ஆ இ அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வந்து இந்த அகர வடிவ எழுத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்க்காக வந்து கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் 2 லைனில் டாட்டர் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. மூணாவது அதுக்கு அடுத்த 4 லைனும் வந்து நம்ம வந்து கை பிடிச்சி வந்து எழுதணும். இதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தைங்க வந்து ஃப்ரீ ஹேண்டில் ஸ்லேட்லேயோ இல்லை செவுத்தில் வந்து கிறுக்குவாங்க. பட் கிறுக்குனாலும் ஓகே, அவங்களுக்கு வந்து கை வந்து ப்ராக்டிஸ் வரும், சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக 4 லைனில் வந்து எழுத வைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டம்தான். தமிழ் எழுத்துக்கள் வந்து எழுதுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் எழுதி பழகிட்டாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து எழுத ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா ஸ்லேட்டில் நல்லா பெரிய பெரிய ஆ போட்டு நல்லா எழுத வைங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 4 லைனில் கொண்டு வாங்க, சரிங்களா? இப்போ வந்து இந்த டாட்டட் லைன்ஸ் மேலேயே நான் வந்து எழுதுகிறேன். அகர எழுத்து, அகர வடிவ எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனே சொல்ல வைங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இந்த டாட்டட் லைன்ஸ்லேயே வந்து குழந்தைங்கள எழுத வைங்க. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும், எடுத்த உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக வரணும்னா குழந்தைங்க பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், சரிங்களா? ஒரு 1/2 hour ஆச்சும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இருந்து தான் வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், சரிங்களா? இந்த டாட்டட் லைன்ஸ்லேயே வந்து எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னா அந்த ப்ளூ கலர் லைன்லேயே தான் வருது. ஸோ நம்ம ரெட் கலர் லைனை வந்து டச் பண்ணவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் லைன்லேயே வந்து எழுத வைங்க. அகர வடிவ எழுத்து, சரிங்களா? அகர வடிவ எழுத்து. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 minutes உட்கார வச்சு எழுதினாலே போதும். படிக்கிறது ஈஸியாக வந்து படிச்சிருவாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கை வலிக்குதுன்னுவாங்க. நம்மளே வந்து கொஞ்ச நேரம் பென்சில் பிடிச்சி எழுதுனா கை வலிக்க தான் செய்யும். அதெல்லாம் பொருட்படுத்தாமல் உட்காந்து ஒரு 15 minutes நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எழுத வைங்க, சரிங்களா? என் கூட சேர்ந்து நீங்களும் படிப்பீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து உங்களுக்காக எழுதி காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 லைன் நோட்டு வந்து குழந்தைங்க கிட்ட இருக்கும். அந்த லைன்லேயே அந்த நோட்லேயே வந்து நீங்கள் ஒரு பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா அகர வடிவு எழுத்து வந்து எழுத கற்றுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until stay with me, ஹேமா. பாய்.